பீகாரை தொடர்ந்து தற்போது தமிழ்நாடு உள்ளிட்ட 11 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. வீடு வீடாக சென்று எஸ்ஐஆர் படிவங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதில் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. வாக்காளரின் தகவல் மட்டுமின்றி அவர்களின் பெற்றோர் குறித்த தகவல்களும் கேட்கப்பட்டுள்ளன. இதற்கு சரிவர பதிலளிக்கவில்லை என்றால் வாக்காளர் பட்டியலிலிருந்து வாக்காளரின் பெயர் நீக்கப்படும். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தால் தங்களது வாக்குரிமை பறிபோய் விடுமோ என்ற அச்சம் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. பழைய எபிக் எண்ணை கண்டுபிடிப்பதில் சிரமமும் குழப்பமும் நிலவுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். வாடகை வீடுகளில் வசிப்பவர்கள் 10 ஆண்டுகளாக ஒரே வீட்டில் இருக்க வாய்ப்பில்லை. பலர் வீடு மாறியிருக்கலாம். இத்தகையவர்கள் முகவரி மாற்றம் செய்து புதிய அட்டை பெற்றிருப்பர். மேலும் 2005ஆம் ஆண்டு புதிய எபிக் எண்ணை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. பழைய வாக்காளர் அட்டையை வைத்திருக்காதவர்கள் அதிலிருக்கும் பழைய எபிக் எண்ணை ஞாபகம் வைத்திருக்க வாய்ப்பில்லை. இதனால் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்திலும் சரியான தகவல் கிடைக்காததால் தங்களது வாக்குரிமை பறிபோய்விடுமோ என்ற அச்சத்தில் உள்ளனர். பெரும்பாலானோர் பணி நிமித்தமாக வெவ்வேறு மாநிலம் மற்றும் நாடுகளில் இருக்கும் நிலையில் அவர்களும் குறிப்பிட்ட காலத்திற்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்பது அதிர்ச்சி அளிப்பதாக பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர். நான் இத்தனை வருஷம் ஓட்டு போட்டு தான் இருக்கேன். எனக்கு 48 வயசு ஆகுது. இது வரைக்கும் நான் ஓட்டு போடும்போது எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ ஒரு வேளை டவுட் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், ஆதார் கார்டு கேட்பாங்க, எல்லாம் கேட்பாங்க. நான் என்னென்ன இருக்கோ ரேஷன் கார்டு வரைக்கும் கொடுத்துட்டு என்னுடைய ஓட்டை போட்டு வந்துடுவேன். இப்போது இவங்க ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறாங்களே, செத்து போன எங்கள் அப்பா எப்போ இறந்துட்டார், நான் எப்படி ஆதார் கார்டு, அவருக்கு ஆதார் கார்டே கிடையாது சாகும் போது, நான் எப்படி எடுத்துன்னு வர முடியும்? எப்படி சார் எடுத்துன்னு வர முடியும்? இப்போ நான் ஒரு ஏரியா விட்டு ஏரியா காலி பண்ணி வந்துட்டேன். இப்போ இந்த ஏரியாவில் நான் யார்கிட்ட கேட்க முடியும்? இதில் ஒரு நியாயம் இருக்கா இல்லையா? ஃபார்ம் கொடுத்துட்டாங்க சார், ஆனால் நிறைய டவுட் இருக்குது. 2002லேருந்து வேறு பர்டிகுலர்ஸ்லாம் கேட்குறாங்க, ஃபாதர் மதர் பர்டிகுலர்ஸ்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. ஏற்கனவே இருந்த ஐடி கார்டில் இருந்த டீட்டெயில் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது மட்டும் ஃபில்அப் பண்ண சொல்ல 3 காலம் கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய டவுட்டு வாங்கி தான் வச்சுருக்கோம். அதில் எப்படி ஃபில்அப் பண்ணுன்னு தெரில. அது மாதிரி ஒரு சிக்கலான பொசிஷன் ஆகுது. அது ஏன் பண்ணுறாங்கன்னு தெரில. இவ்வளோ சீக்கிரமாக பண்ண தேடணும்னு அவசியம் கிடையாது. அது கொஞ்சம் ப்ராசஸ் ஒரு 6 மாதமாவது டைம் கொடுத்து பண்ணாக்க அப்போ நல்லா இருந்திருக்கும். எங்களுக்கு அந்த ஃபார்ம்லாம் கொடுத்தாங்க. அதில் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. புரிஞ்சவங்க அதெல்லாம் ஃபில் பண்ண முடியும். படிக்காதவங்க புரியாதவங்கெல்லாம் அதெல்லாம் ஃபில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வருஷம் எப்போ இந்த வாக்காளர் அட்டையை எடுத்துன்னு போய் தான் ஓட்டு போடுவோம். அதே மாதிரி இருந்தாலே போதும். எதுக்கு இந்த புது இதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்கன்னு தெரியல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதெல்லாம் வெளியூருக்கு போயிட்டு வீடெல்லாம் மாற்றிக்கின்னு வேறு வெளியூருக்கு போனவங்கெல்லாம் இங்கே கேட்கணுன்றாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த எஸ்ஐஆர் பற்றி அதாவது என்னென்னா 2002 அதில் வர கொஷின்ஸ்லாம் 2002 நீங்கள் எங்கே இருந்தீங்க, அப்போ உங்கள் அப்பாவோட ஐடி, அதாவது ஓட்டர் ஐடி அதெல்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு சிரமமாக இருக்குது. இதற்கிடையே சென்னையில் 41 விழுக்காடு வாக்காளர்களுக்கு எஸ்ஐஆர் படிவங்கள் வழங்கப்பட்டு விட்டதாகவும், உரிய முகவரியில் இல்லாதவர்கள், இறந்தவர்கள் என முதல் கட்டமாக 25 விழுக்காடு வாக்காளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.